ஓகே சார். இந்த ஆடியன்ஸ் ரிசீவ் அப்படின்றத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு டிராமா அப்படின்னா, அவ்வளோ ம். பேரு வந்து ஆர்வத்தோட டிக்கெட்ஸ் வாங்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன் வீட்ல சொல்லி. ஸோ இப்ப அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? இல்ல அது இல்லவே இல்ல அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லவே சார்? இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கு. ம். ஆனா குறைஞ்சிச்சு. அது இருக்கு. எதனால சார்? ஏன் டிராமாக்கு ஏன் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்களா? ஏன்னா நெறைய ஃபர்ஸ்ட் வந்து 1970ஸ், 80ஸ்ல ஸ்கிரீன்ஸ் வந்து புதுசா சினிமாஸ்லாம் பிரபலமாயி, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஸ்கிரீன் வந்து சீரியல்ஸ்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகுது. ஓகே. இல்லையா? ஃபர்ஸ்ட் சினிமா வந்ததுன்னா சினிமாக்கு போறாங்க. ஆனா நாடகமும் பார்க்குறாங்க, சினிமாவும் பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே டிவி வந்தவுடனே கம்மியாவுது நாடகத்தோட இது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. ஈவினிங் டின்னர்லாம் பண்ணிட்டு அப்படியே பார்த்து வீட்டுக்குள்ளேயே பார்த்து முடிச்சுட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ அந்த இது வீட்டுக்குள்ளேயே வந்தோனே இன்னும் கம்மியாச்சு. இன்னும் திருப்பி இப்போ வீட்டுக்குள்ள வராம ஒருத்தன் கையில வந்துச்சு. ஒருத்தர் கையிலயுமே ஸ்க்ரீன் இருக்கு. ஏன்னா பேசிக்கலி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்டோரி கேட்கணும். அந்த ஸ்டோரி எப்படி கேட்டா என்ன? நாடகம்ன்றது ஒரு ஃபார்ம். அந்த ஸ்டோரி சொல்ற ஒரு ஃபார்ம். அத கேட்கணும் அப்படின்றது நெறைய பேர் இன்னும் விரும்பி கேட்கறாங்க. அது ஒரு வேற விஷயம். இல்லையா? நெறைய பேர் ஸ்டோரிய வந்து வெறும் ரேடியோல கூட கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்டோரி வேணும். சில பேர் விஷுவலா பார்க்கணும்னா உனக்கு 1000 ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே. நான் அதுலருந்து இன்னொரு இடத்துக்கு போயி அத ஸ்டேஜ்ல பார்க்கணும் அப்படின்றத ஆமா, தாண்டி, ஆமா. கையில ஒரு மீடியம் இருக்கிறதால அதே அதுல நீ போணும்னா கூட அதுல இன்னொரு ஃபார்ம் இருக்குது. சினிமான்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்க போனா இன்னும் சீட்டிங் ஃபெசிலிட்டிலாம் பயங்கரமா இருக்கு. அங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூ பயங்கரமா இருக்கு. அப்படி அப்படி இல்ல சார். போயிருக்குல்ல. ஒருவேளை இப்ப டிராமாக்கும் நம்ம சினிமா தியேட்டர் பார்க்குற மாரி ஒரு பயங்கரமான ஏசி, ஒரு இன்டர்வல், அது பாப்கார்ன் ஸோ அந்த மாரி எதனா இருந்ததுன்னா, அது அப்படி இன்னும் இன்டர்வல் பாப்கார்ன்னால ஏசினால ஒண்ணும் இதுவாவாது. பட் அதுக்கான இதுவே வரலன்றேன் நானு. அதுக்கான தேவையே வரலன்றேன் நானு.